வணக்கம். என்னோட பேர் எம் செல்வராஜ். நான் சாலையூர் 4 ரோடு பகுதியில் கடை வச்சுருக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் சாலையூர் 4 ரோடு, ஒட்டன்சத்திரம் டு வேடசந்தூர் போகக்கூடிய மெயின் ரோடு. நம்ம 7 வருஷமாக கடை வச்சுருக்கோம். பக்கத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது. இந்த பேங்க்கில் நம்ம தொழிலுக்காக நம்ம பலமுறை லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஒரு 2-3 மேனேஜர்லாம் மாறி போயிட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் நமக்கு லோன் கிடைக்கல. என்னைய போல் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சொல்லப்போனால் அதாவது குறிப்பாக மாணவர்களுக்கு லோன் அப்ளை பண்ணி நிறைய மாணவர்கள் லோன் கேட்டிருக்காங்க. அவங்களுக்குமே கொடுக்கப்படலை. இங்கே யாருக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னா கந்து வட்டிக்காரங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. அவங்க இங்கே குறைஞ்ச வட்டியில் வாங்கிட்டு அவங்க போய் வெளி மாநிலங்களில் அதிகமான வட்டி கொடுத்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இதனால் நாட்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது, தனி மனிதருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதாவது பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கிட்டு இருக்காங்களே தவிர வேறு ஒரு தொழிலுக்காக எந்த லோன் கொடுக்குறதில்ல. குறிப்பாக சொல்ல போனால் பக்கத்தில் இருக்கிற கடைக்காரங்களுக்குலாம் அதிகமாக லோன் கொடுக்குறதில்ல. பக்கத்தில் தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போனால் கூட முடிஞ்ச அளவுக்கு அவங்க தள்ளிவிட பார்க்குறாங்க. அதாவது இங்கே வேண்டாம், நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. அதாவது ப்ரைவேட் பேங்குகள்லாம் நிறையா லோன் கொடுத்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் பேங்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு சாலையூர் 4 ரோடு பகுதி பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த பேங்குமே கிடையாது. வேடசந்தூர் ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குது. அதை விட்டால் நாங்கள் ஒட்டன்சத்திரம் போகணும் அல்லது திண்டுக்கல் போகணும். பக்கத்தில் இடையக்கோட்டை, அதெல்லாம் அங்கெல்லாம் யாரும் போக முடியாது. குறிப்பாக இந்த இது ஒரு சென்றான பகுதி. இங்கே தான் லோன் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணுறோம். ஒரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணால் கூட அந்த இடத்த தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த அதிகாரிகள் எதுவுமே கண்டுக்கிறதில்ல. மேனேஜர் மாறி போகிறாங்க. ஆனால் கந்து வட்டிக்காரங்களுக்கு லோன் கரெக்டாக கிடச்சிட்டு இருக்கு. வேறு நார்மலாக யாருக்கும் கிடைக்கிறதில்ல. மேல் அதிகாரிகள் இதை ஒரு கவனமாக எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு எல்லாருக்கும் சமமாக போகணும் அப்படிங்கிறத நம்மளோட நோக்கம். இவங்களோட நமக்கு எந்த பகையுமெல்லாம் கிடையாது. இவங்களோட மேனேஜரோட எந்த பகையுமெல்லாம் கிடையாது. நம்ம கரெக்டாக தான் போய்கிட்டுருக்கோம். அவங்களோட எந்த சண்டைலாம் இது வரைக்கும் போடலை. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்கல. அதனால் இதை பப்ளிக் பண்ணி மக்களுக்கு சேவையாக செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கண்டிப்பாக இந்த பப்ளிக் பண்ணுறோம். இது நம்ம ஒரு 5 வருஷமாகவே முயற்சி பண்ணியிருக்கோம். எந்த விதமாக நடக்கலை. கடைசியாக இதான் முடிவு, நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தினா அது முடிவாகும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறோம். பொதுமக்கள் பார்க்கக்கூடியவங்க இது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது என்னோட தனிப்பட்ட ஒரு நபருக்காக போடலை, எல்லா மக்களுக்காகவும் போடுறோம். குறிப்பாக நான் சொல்லப்போனால் ஒரு கடை வச்சுருக்கேன். அது இல்லாமல் நான் ஒரு சமூக ஆர்வலர். எல்லாருக்கும் சேர்ந்து உழைக்கக்கூடியவன், நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கக்கூடியவன். அதனால் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லா மக்களும் குறைஞ்சது ஒரு நபர் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா எல்லா இடமும் போகும். அதாவது அதிகாரிகள் கரெக்டாக வேலை செய்வாங்க. நீங்கள் நமக்கு என்ன அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா அதிகாரிங்க வேலை செய்ய மாட்டாங்க. அதிகாரிகளை வேலை செய்ய வைக்கிறது நம்மளோட கடமை. பொதுமக்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதிகாரிகளை வேலை செய்ய வைக்கணும். இல்லைன்னு சொன்னால் அதிகாரிங்க வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி சிலருக்கு போடுவாங்க, சிலருக்கு போட மாட்டாங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நன்றி. எம் செல்வராஜ், சாலையூர் 4 ரோடு, திண்டுக்கல் மாவட்டம்.